ஈழத்தில் கிளிநொச்சி பிராந்தியத்தில் பூநகரி பிரதேசத்தில் காணப்படுகின்ற கிராமிய தெய்வமாக குறிப்பன் அமைந்துள்ளது. கிளிநொச்சி மாவட்டம் பூநகரி பிரதேசத்தில் பரமன்கிராய் கிராமத்தில் கிராமிய தெய்வ வழிபாட்டு முறைகள் மூலமாக பாரம்பரியமாக பேணி பாதுகாக்கப்பட்டு வரும் வழிபாட்டு முறைகளை எடுத்து எம்புகின்ற தெய்வ வழிபாட்டு முறையாக குறிப்பன் கோவில் காணப்படுகின்றது. குறிப்பன் ஈழத்தில் குறிப்பாக பூநகரி பிராந்தியத்தில் நிகழ்கின்ற தனித்த சொல் வழக்காக தெய்வமாக காணப்படுகிறது. சங்ககால அகநானூரில் ஓம்பினார் கவர்ந்து கூழ்கெழு குறிம்பில் கல்லுடை குறும்பின் வயவர் என்றும் சீவக சிந்தாமணியில் கொண்டேறு குறும்பர் வெம்போர் என்றும் கூறப்பட்டுள்ளது. குடி என்பது குலம், கோத்திரம், குடும்பம் என்றும், குடியானவன் என்பது மண்ணின் மைந்தன், வேளாண்மை செய்பவன் என்றும் பொருள் சூட்டப்படும். இது குடியானவன், குடியாட்சி, குடியிறை என விரியும். குடும்பு எனும் சொல் குறித்த பிரதேசத்தை, கிராமத்தை குறிக்கும். ஒன்றை சுட்டுவது குறிப்பான், அது சுருங்கி குறிப்பன் என்றாகி இருக்கலாம். குறி எனும் சொல் பெயராகவும் வினையாகவும் பொருள் கொள்ளப்படுகிறது. தமிழகராதி அடையாளம், எண்ணம், ஒரு வகை சாத்திரம் சொல்லுதல், குணம், குறிப்பு, தோற்றம், நன்னடத்தை, நிமித்தம், பயில், புடைவை, மாடு, முறை என பொருள் சுட்டுகிறது. குறிப்பு, அடையாளம், ஒருமை, கருத்து, பிறந்த நாள் எழுதி வைக்கும் ஓலை, விருப்பம் என்றும், குறிப்பானவன், கணிசவான், மதிக்கத்தக்கவன் எனவும், குறியர், குள்ளர், குறியானவன், நிதார்த்தன் என்றும் பொருள் சுட்டப்படுகிறது. குறிப்பன் என்பது கிராமிய மொழி வழக்காராக இருக்கலாம். குறிப்பன் என்பது குறிப்பால் உணர்த்துபவன், அடையாளப்படுத்துபவன், குறித்துச் சொல்பவன் எனும் பொருளை உணர்த்தும் சொல்லாக அமைந்துள்ளது. கால்நடை வளர்ப்பவர்கள் தங்களது ஆடு மாடு தொலைந்தால் துவரந்தடியை வெட்டி வைத்து வழிபடுவர், அல்லது கிடைக்கும் வைரமான தடியை வெட்டி வைத்து வழிபடுவர். அத்தெய்வம் கருணை கொண்டு தொலைந்த ஆடு மாட்டை கூட்டி வரும் அல்லது அவை நிற்கும் இடத்தை குறிப்பால் உணர்த்தும் என்றும் நம்பப்படுகிறது. இதன் வழி அந்த தடியை, பொல்லை குறிப்பன் எனும் தெய்வமாக கருதி பூசை செய்து வழிபடுவதாக கூறப்படுகிறது. கால்நடை வளர்ப்பவர் அல்லது கால்நடையை மேய்ச்சலுக்கு இட்டுச் செல்பவர் கையில் தடி, குறிப்பாக துவரந்தடி வைத்திருப்பதுண்டு. அதனை கொண்டே பட்டியை அல்லது மந்தையை வழிபடுத்திச் செல்வதும், விலகிச் செல்லும் கால்நடையை வழிபடுத்துவதும், துரத்தி அழைத்து வருவதும், பகை விலங்குகளை விரட்டுவதும் குறிப்பிடத்தக்கது.